இனிய காலை வணக்கம். நான் பால்கி, திருப்பூர்லேருந்து வர்றேங்க. படித்ததில் பிடித்ததில் நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடும் ஒன்றில் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தலைப்புகளை எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்பா, அம்மா, மைத்துனன், தமக்கை எல்லாமே கொடுத்துருக்காரு. அதில் நான் பேச போகிறது அப்பான்ற தலைப்பை பற்றி. அவர் அப்பாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாரு. நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதி முடிச்சு அவங்க அப்பாட்ட காட்டவே இல்லை. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் எழுதுகிறாரு. எழுதிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, இதை எங்கள் அப்பா படித்து பார்த்தாருன்னா இருந்தாருன்னா ஒரு சின்ன சிரிப்பு மட்டும்தான் அவர் சொல்லுவார், மற்றபடி வேறு எதுவும் சொல்ல மாட்டார் அப்படி சொல்கிறாரு. அவங்க அப்பா நான் முத்துக்குமார் பிறந்தப்ப எனக்கு இங்கே இரண்டாவது அறிவாளி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் அறிவாளி அவங்க அப்பா, ரெண்டாவது அறிவாளி நான் முத்துக்குமார். இதே மாதிரி நான் முத்துக்குமார் எழுதுகிறாரு, அவர் பையன் பிறந்தப்ப மூணாவது அறிவாளி பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்தளவுக்கு அம்மா பற்றி எல்லாருமே பெருமையாக பேசிடுறோம், அதுதான் உண்மை. ஒரு பையனாகட்டும், ஒரு சின்ன குழந்தையாகட்டும், எல்லாருமே ஓடி போய் அப்பானா அடிப்பார், அப்பானா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்குள்ளே வந்தாலே ஓடி போய் அம்மாவோட சேலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற குழந்தைகள் இருக்காங்க. நானுமே இன்றைக்கி அப்படி தான் இருக்கேன். நானும் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் மாதிரி, கனிகள் மாதிரி, பூ மாதிரி. அப்பான்றது இன்றைக்கி வரைக்குமே யாரு கண்ணுக்கு தெரியாத வேறு மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்பா ஒரு காற்று மாதிரி, உணர்ந்துட்டோம்னா அது நல்லாவே இருக்கும். இந்த வெயில் காலத்தில் மதியத்தில் இருக்கக்கூடிய வெயிலையும் தாண்டி இரவில் தென்றலாக நம்மளை வருடிக்கிற அந்த தென்றல் தான் அப்பா. அப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஹீரோ தான். அதே மாதிரி முத்துக்குமார் அவங்க அப்பா பற்றின ஒரு சில மேற்கோள்கள் சொல்கிறாரு. அவங்க அப்பா ஒரு புத்தகம் எழுதிட்டு அது கீழே அடிக்கோடிட்டு நிறைய வச்சுருப்பார். முத்துக்குமார் கேட்குறாரு, என்னப்பா எல்லாமே அடுக்கோடிட்டு இருக்கீங்க, இது அந்த புத்தகம் எழுதினவருக்கு தெரியவா போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் அடிக்கோடிட்டு வைத்த அந்த வார்த்தைகள் எல்லாமே இங்கிருந்து எழுதியவருக்கு நான் இங்கிருந்து கை குலுக்கிறதுக்கூடிய சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மேல் கோடிட்டு பார்த்தா அந்த எல்லா வார்த்தைகளுமே இங்கிருந்து கண்ணுக்கு தெரியாத, முகம் தெரியாத அந்த எழுத்தாளரை நான் இங்கிருந்து கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நான் முத்துக்குமாரோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு புத்தக பிரியர், நிறைய புத்தகங்களை வாங்குவார். நான் முத்துக்குமார் அதை நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலையாக தமிழ் மட்டும்தான் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலையாக தமிழ் மட்டும்தான் தெரியும். அதனால் எங்களை ஒரு கடங்காரனாக மட்டும்தான் ஆக்கியிருந்தார். வேறு மொழிகள் தெரிஞ்சதுன்னா எங்களை நடு ரோட்டில் விட்டுருப்பார், இருந்த எல்லா காசையும் கொண்டு போய் புத்தகத்திலேயே போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நம்ம கடன்லாம் வாங்கினோம்னா கடங்காரனை பற்றி பார்த்து ஓடி ஒளிவோம். அவங்க அப்பா அப்படிலாம் கிடையாது. கடங்காரன் வந்தாங்கன்னா நேரடியாக போய் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக போய் சொல்லுவார். அவர் பையனுக்கு நான் முத்துக்குமார்ட்ட அவர் சொன்ன ஒரே விஷயம் அதுதான், யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் எதற்காகவும் ஒளிவு மறைவு வேணாம், நேரடியாக போய் உனக்கு என்ன தோணுதோ என்ன வேணுமோ அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் கருதி அவங்கவுங்க ஒன்று தான். நேரம் இருக்கும் வேளையில் அம்மாவை தாண்டி அப்பாக்களையும் காற்றை போல உணர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பால்கி.